எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம போன சீரியஸில் விட்ட சீரியஸோட இது வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்க, இதுதான் அந்த செகண்ட். இது இப்போ நான் பண்ணது அந்த அபோட் செக்ஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹோவர் பண்ணும்போது ஒரு வித்தியாசமாக வருது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா நான் போன சீரியஸில் பண்ணது எல்லாமே. ஸோ அந்த சீரியஸை பார்க்காதவங்க அதை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன், அதை வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அதோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் போன செக்ஷனில் எல்லாமே பண்ணது தான். ஸோ ஹோம் செக்ஷன் வந்து நம்ம போன சீரியஸில் அழகாக முடிச்சிட்டோம். இந்த டைம் வந்து அபவுட் செக்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் ஒரு கமெண்ட் போட்டுக்கிறேன், ஏன்னா அது வந்து ரெஃபரன்ஸ்க்காக. நீங்களும் இந்த மாதிரி கோடிங் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு ஏதாவது மிஸ்டேக்னா எதுவும் மாற்றன்னா டக்குன்னு வந்து நீங்கள் அந்த இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ செக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் பிரிச்சுக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு ஐடி நேம் வந்து அபவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி தான் அப்படியே எல்லா இதுக்கும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கும் செக்ஷன் சொல்லி அந்த நேமை மட்டும் நான் மாற்றிருக்கேன், அபவுட் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் பின்னாடி ஒரு சர்க்கிள் ஒளிவட்ட மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சர்க்கிள் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா என்னோட இமேஜ் வைக்க போகிறேன். என்னோட இமேஜ் தான் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ me.png அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு பிஎன்ஜி ஃபைலை வந்து வச்சுருக்கேன். அதாவது என்னோட இமேஜ் தான். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா கீழே என்னோட இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரொம்ப பெருசாக தான் இருக்கேன். ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அபவுட்டுக்கு வந்து நம்ம ஸ்டைலிங் பார்க்கலாம். ஸோ அபவுட் அப்படிங்கிறது வந்து ஐடியில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன், சிஎஸ்எஸ்க்கும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தோன்னே டக்குன்னு இங்கே தான் இருக்குது, அப்போது இந்த செக்ஷனுக்குள்ளே தான் நம்ம கலர் மாற்றணும் அப்படி சொல்லி நீங்கள் வந்து மாறுறதுக்காக அந்த ரெஃபரன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அபவுட்டுங்கிறது ஐடியில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதனால் ஐடினால ஹேஷ் சிம்பிள் போடும். ஹேஷ் போட்டு அபவுட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருக்கேன். இந்த அபவுட்டில் உள்ள எல்லாமே எனக்கு வந்து சென்டரில் கொண்டு வரணும். ஸோ அதுக்காக டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னால் நம்ம என்ன, அதாவது ரெஸ்பான்சிவாக கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே இருக்க இமேஜ் அப்படியே எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகி சென்டரில் வந்துடும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகி சென்டரில் வந்துடுச்சு. அதே மாதிரி எனக்கு வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கலாகவும் எனக்கு சென்டராக வரணும். அதுக்காக அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இது அந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு யூஸ் பண்ணால் தான் இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் கரெக்டாக சென்டரில் வந்து உட்காந்துக்கிடுச்சு என்னோட இமேஜ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன் இந்த அபவுட் செக்ஷனுக்கு. ஸோ 100% எல்லாமே இருக்கும். வித்தும் 100%, அப்புறம் ஹைட்டும் 100 VHன்னு கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா அந்த செக்ஷனுக்கு. அதனால் அந்த இடம் ஃபுல்லாக இந்த பிங்க் கலரில் கொஞ்சம் பேக்ரவுண்டு தான் ஆக்குப்பை ஆயிருக்கும். ஸோ இப்போது அபவுட்டுக்கான எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிளை வந்து நான் வந்து ஸ்டைல் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ்னால டாட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க, கிளாஸ்ன்னு போட்டிருக்கனால தான் அந்த சர்க்கிள்ங்கிற நேமுக்கு டாட் வச்சுருக்கேன். அதே இது ஐடினா ஹேஷ் போடணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ வித்து வந்து ஒரு 400 பிக்சல், அப்புறம் ஹைட் வந்து ஒரு 400 பிக்சல். பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு ரெட் கலரில் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன கலர் வேணாலும் கொடுங்க. நான் சும்மா உங்களுக்கு என்ன சொல்ல, ஒரு வெப்சைட்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா வந்து கலர் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டரில் டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா நம்ம அபவுட்டில் போயிட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு சென்ட்ரு, அலைன் ஐட்டம் சென்ட்ரு, ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்தனால சென்டரில் வந்துருச்சு. இப்போது நான் வந்து சர்க்கிளாக மாற்ற போகிறேன். ஸோ பார்டர் ரேடியஸ் 50%ன்னு கொடுத்தா எனக்கு வந்து சர்க்கிளாக வந்து மாறிடும். இப்போது சர்க்கிளாக வந்து மாறிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இமேஜோட சைஸை வந்து குறைக்க போகிறேன். ரொம்ப பெருசாக இருக்குது இமேஜோட சைஸு. ஸோ சர்க்கிளில் உள்ள அந்த இமேஜ் அப்படிங்கிற நான் மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து என்னென்னா அந்த சர்க்கிளுக்கு உள்ள இமேஜ். இதோ இந்த சர்க்கிளுக்கு உள்ள இந்த இமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து அங்கே ரைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அப்படின்னு வச்சுக்கிறேன். பொசிஷன் அப்சல்யூட்னா நீங்கள் எங்கே வேணாலும் அதை தூக்கிட்டு போகலாம், அந்த இடத்த விட்டு அது அசையாது, அப்படியே சக்குன்னு ஓட்டிக்கணும். அதுக்கு தான் பொசிஷன் வந்து அப்சல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹைட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஒரு 350 பிக்சல் அப்படின்னு சொல்லி என்னோட இமேஜை குறைச்சிக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் வந்து சுருங்கிருச்சு, வட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் என்ன சொல்ல, என்னோட இமேஜ் வந்து மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ டாப் வந்து ஒரு 5% கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் காணா போயிடுவேன். பார்த்தீங்கன்னா காணா போயிட்டேன், ஏன்னா நான் மேலே போயிடுவேன். ஸோ டாப்பில் மேலே போயிடுவேன்னா அந்த மாதிரி இல்லை, டாப்பில் அந்த ஸ்டார்டிங்கில் உள்ள இடத்துக்கு பொசிஷனுக்கு போயிடும். அது ஏன் அப்படின்னா, இப்போது நான் இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, சர்க்கிளுக்கு பொசிஷன் வந்து ரிலேட்டிவ்னு கொடுக்குறேன். அதாவது இது வந்து ஒரு சுவர் மாதிரிங்க. ரிலேட்டிவ்னா சுவர் மாதிரி, அப்சல்யூட்னா அது மேலே போஸ்டர் ஒட்டுற மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு அந்த வட்டத்துக்குள்ளே வந்து ஒட்டிக்கிடுச்சு. இந்த ரிலேட்டிவ் அப்படின்னா ஒரு சுவர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவத்தில் நம்ம போஸ்டர் ஒட்டினா எப்படி இருக்கும், ஸோ அந்த சுவர் தான் ரிலேட்டிவ், போஸ்டர் ஒட்டுறது தான் அப்சல்யூட் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டாப் வந்து -20% கொடுத்தோடனே மேலே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் லெஃப்ட்டு கொஞ்சம் சென்டராக வர்றதுக்காக லெஃப்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 6% அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கரெக்டாக அந்த வட்டத்துக்கு மேலே என்னோட தலை கொஞ்சம் வெளியில் இருக்க மாதிரி வைக்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு சென்ட்ரல் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. அந்த மொபைல் டிவைஸில் வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் மார்ஜின் வந்து கொஞ்சம் இறக்கிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாக்ஸ் ஷேடோ வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த சர்க்கிளை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியுற மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ 0 பிக்சல் ஹரிசாண்டலில், 5 பிக்சல் வெர்டிக்கலாகவும், 12 பிக்சல் பிளரில் நான் வந்து பிளாக் கலரில் கொடுக்குறேன். ஆர்ஜிபிஏனா ரெட் க்ரீன் ப்ளூ வந்து கொடுக்குறேன் வித் 0.7 ஒப்பாசிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஒளிவட்டம் தெரியுது, ஒய் ஆக்சிஸில் மட்டும் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட தலை வந்து நேவ் பார்க்கு உள்ளே இருக்குது. ஸோ கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன் அந்த சர்க்கிளை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, கீழே கொஞ்சம் அந்த வட்டத்துக்கு கீழேயும் கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன். ஸோ மார்ஜின் பாட்டம் அப்படின்னு சொல்லி 3% அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா, இந்த வட்டத்துக்கு கீழே இன்னும் கொஞ்சம் கேப் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுது. நெக்ஸ்ட் மேலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணணும், மார்ஜின் டாப் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். மார்ஜின் டாப் வந்து ஒரு 8% அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா மேலேருந்து கீழே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட தலை வந்து வெளியில் வந்துருச்சு, நேவ் பார்க்கும் உள்ள இல்லை, வெளியில் வந்து அழகாக வந்து நிற்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த ஒவ்வொரு இதுக்கும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஹோமை கிளிக் பண்ணுற ஹோம்னு வருது, அபோட்டை கிளிக் பண்ணால் அபோட்டுன்னு வரணும். ஸோ அது வந்து நான் லாஸ்ட்டாக பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டைலிங்காக என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா மொட்டையாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஷேடோ கொடுத்தோம்னா அப்படியே தூக்கி காட்டுற மாதிரி ஒரு என்ன சொல்ல, ஒரு என்னோட இமேஜை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து எப்படி பண்ணலாம்னா, ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஷேடோ கொடுத்து காமிக்கிறேன், இது எப்படி இருக்கும், இன்னொரு விதமாக நான் கொடுக்குறேன், அது எப்படி இருக்கும்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இப்போ பாக்ஸ் ஷேடோ வழக்கம் போல் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி கட்டமாக அந்த இமேஜோட சைஸுக்கு கரெக்டாக அந்த பாக்ஸ், அதாவது இமேஜை சுற்றி எப்போவுமே ஒரு கட்டம் இருக்கும். எப்போவுமே இமேஜ் வந்து ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அது தெரியுதுனால அப்படி தெரியுது. நெக்ஸ்ட் பார்டர் ரேடியஸ் வந்து 50% கொடுத்தோம்னா வட்டத்துக்குள் வட்டம் அப்படின்னு சொல்லி வந்துடும். பார்த்தீங்கன்னா ரவுண்டுக்குள்ள ரவுண்டு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த வட்டம், அதாவது என்ன சொல்ல, இந்த ரவுண்டுக்காக எனக்கு ஷேடோ வேணாம், என்னோட இமேஜுக்கு வந்து எனக்கு ஷேடோ வரணும். அதாவது என் பின்னாடி வந்து ஒரு ஒளிவட்டம் தெரியணும், அது என்ன சொல்ல, ஒரு ஷேடோ எஃபெக்ட் தெரியணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். அதுக்காக என்ன பண்ணலாம்னா, இந்த பாக்ஸ் ஷேடோ வந்து நான் தூக்கிக்கிறேன். அந்த பாக்ஸ் ஷேடோங்கிறது அந்த ரவுண்டு தான் வரும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபில்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி டிராப் ஷேடோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இது என்னன்னா அந்த இமேஜுக்கு ஷேடோ கொடுக்கும். பாக்ஸ் ஷேடோனா அந்த பாக்ஸை சுற்றி கொடுக்கும். டிராப் ஷேடோனா அந்த இமேஜை ஒட்டி உங்களுக்கு வந்து கலர் வந்து கொடுக்கும், ஷேடோ வந்து கொடுக்கும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷேடோ எஃபெக்ட் தெரியுது. இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும், நல்லா தெரியும். ஸோ ரிமூவ் பண்ணுறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு கருப்பாக இருந்தது எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ஒரு கருப்பாக ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்து ரொம்ப அழகாகவே தெரியுது. ஸோ இதுதான் அந்த டிராப் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அந்த சர்க்கிளை ஹோவர் பண்ணும்போது, அதாவது அதை தொடும் போது மவுஸை வச்சு
கொண்டு போகும்போது எனக்கு வந்து அது ரெக்டாங்கிள் ஷேப்பாக மாறணும். அது எப்படின்னா, ஸோ டாட் சர்க்கிள்னு போட்டு கோலன் வச்சு ஹோவர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ ஹோவர் பண்ண வித் வந்து 700 பிக்சலாகவும் ஹைட்டு வந்து 400 பிக்சலாகவும் மாறணும். நம்ம அங்கே எவ்வளோ பிக்சல் கொடுத்துருந்தோம், 400 கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே வித்து மட்டும் நான் எனக்கு வந்து 700 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்போ ஹோவர் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி மாதிரி சப்பட்டையாக தெரியுது. ஏன்னா நம்ம பார்டர் ரேடியஸ் ஆட் பண்ணியிருக்கோம் 50%ன்னு சொல்லி, அதனால தான் அப்படி தெரியுது. ஸோ அந்த பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 50% தூக்கிட்டு ஒரு 10 பிக்சல்னு வச்சுக்கிறேன். 10 பிக்சல்னால் கொஞ்சோண்டு வந்து பார்டர் ரேடியஸ் ஆட் ஆகிருக்கும். இப்போ நான் கொண்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. அண்ட் 4 பக்கமும் கொஞ்சம் 10 பிக்சலில் கொஞ்சம் ரேடியஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போது நான் இது மொபைல் டிவைஸில் பார்க்க எனக்கு வந்து ரெக்டாங்கிள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மீடியா கோரி யூஸ் பண்ணி லாஸ்ட் வந்து ரெஸ்பான்சிவாக பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது உள்ள ஸ்டைலிங் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அதனால் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஒரு ஸ்மூத் எஃபெக்டாக தெரியுது. 1 செகண்டில் அப்படி வருது. ஆனால் ரிட்டன் வரும்போது டக்குன்னு மின்னல் வெட்ட மாதிரி போகுது. அதனால் அந்த சர்க்கிளுக்கும் போயிட்டு டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி, டிரான்சிஷன்னா அந்த டைமிங் டியூரேஷன் எவ்வளோ ஸ்பீடில் வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள் போகும்போது 1 செகண்ட், ரிட்டன் வரும்போது 1 செகண்ட், அழகாக ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டு வருது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு வந்து அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து யூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹோவர் பண்ணும்போது அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இமேஜ் வந்து என் தலை வந்து வெளியே இருக்குது. ஸோ அந்த ரெக்டாங்கிளாக மாறினோடனே என்னோட இமேஜ் வந்து பாக்ஸுக்கு உள்ள லெஃப்ட் சைடில் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஸோ அதனால் சர்க்கிளில் உள்ள ஹோவர் பண்ணும்போது அந்த இமேஜோட பொசிஷனை மாற்ற போகிறேன். ஸோ சர்க்கிள் ஹோவர் அப்புறம் இமேஜ் போட்டு பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட். நான் சொன்ன மாதிரி என்னோட இமேஜ் வந்து இப்போ வந்து ஒரு போஸ்டர் மாதிரி, பின்னாடி உள்ள சர்க்கிள் வந்து ஒரு சோவர் மாதிரி அப்படிங்க வச்சுக்கோங்க. ஸோ டாப் வந்து அதில் வந்து -20 கொடுத்துருந்தேன். இப்போ வந்து 0 அப்படின்னு சொல்லி வச்சேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரெக்டாங்கிள் உள்ளே வந்து வந்துருச்சு. ஆனால் ரொம்ப ஸ்பீடாக டக்குன்னு போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கொஞ்சம் வச்சுக்கிறேன். லெஃப்ட் வந்து 0, எனக்கு வந்து லெஃப்ட் சைடு ஒட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். லெஃப்ட் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இப்போ ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் இன்னும் தள்ளி போயிடுச்சு. ஆனால் என்னோட இமேஜ் வந்து அப்படியே டக்குன்னு மேலே வருது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஸ்மூத்தாக கொண்டு வரதுக்கு டிரான்சிஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ டிரான்சிஷன் 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். இப்போ நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்மூத்தாக வருது. ஆனால் ரிட்டன் போகும்போது என்னோட இமேஜ் வந்து டக்குன்னு மேலே போயிருது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா அதே டிரான்சிஷனை தூக்கிட்டு அந்த இமேஜுக்கு வந்து போடணும். ஸோ டிரான்சிஷன் வந்து 2 இடத்துல போடணும். ஒன்று டிஃபால்ட்டாக உள்ள இமேஜுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஹோவர் பண்ண போகும்போது அந்த இமேஜ். ஸோ அந்த டிரான்சிஷனை தூக்கி இங்கேயும் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே நான் பறந்து வந்து அப்படியே லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா கண்டென்ட் வந்து எழுதலாம். ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கா. ஸோ அந்த இமேஜுக்கு கீழே ஒரு டிவிஷன் வந்து பிரிக்கிறேன். ஸோ அதோட கிளாஸ் நேம் வந்து கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த கண்டென்ட்குள்ளே என்ன வைக்கலாம், அபவுட் மீ அபவுட் செக்ஷனால் நான் வந்து அபவுட் மீ அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ சும்மா ஒரு டம்மியாக எழுதணும்ல, அதுக்காக நம்ம தேல்பத்ரி சிங் மாதிரி லோரம் இப்சம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கும். அது என்ன அர்த்தம்னா அதுக்கே தெரியாது. ஸோ அது வந்து சும்மா டம்மி கண்டென்ட் தான். இப்போ பாருங்கள் எனக்கு பின்னாடி அந்த என்ன சொல்ல கண்டென்ட் வந்து அழகாக டிஸ்பிளே ஆகுது. ஆனால் ஃபுல்லாக எடுத்துக்கிடுது. அந்த ரெக்டாங்கிள் சேவ் ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து ரைட் சைடு மட்டும்தான் கொண்டு வரணும். அதாவது இந்த இமேஜுக்கு பாதிக்கு பாதி அங்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இப்போ பண்ண போகிற வேலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த சர்க்கிளில் ஹோவர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஸோ இதுக்கு வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது. ஹோவர் எஃபெக்ட்டுக்கு வந்து கோலன் வச்சு பக்கத்துலேயே தான் ஹோவர் அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ நான் இதே மாதிரி தான் சர்க்கிள் வந்து நம்ம ஹோவர் பண்ணும்போது அந்த இமேஜை மாற்றணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி சர்க்கிளை ஹோவர் பண்ணும்போது அந்த கண்டென்ட்டை மாற்ற போகிறேன். அந்த கண்டென்ட் வந்து அதே மாதிரி போஸ்டர் ஓட்டுறேன். அதனால் பொசிஷன் அப்சல்யூட்னு வச்சுக்கிறேன். டாப் வந்து 15% கொடுத்தேன்னா கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஹோவர் பண்ணும்போது கீழே வந்திருக்கு. ஆனால் ரிட்டன் போகும்போது மேலே போயிடுது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப்லேருந்து கீழே வந்துருக்கு. ஸோ அப்போ ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். நம்மளுக்கு வந்து இந்த ஹோவர் எஃபெக்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. இப்போ ரைட் வந்து 0 அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரைட் சைடில் போயிடும். ஆனால் எனக்கு வந்து ரைட் சைடு போகல. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் வித்து எடுத்திருக்கு, 100% எடுத்திருக்கு. ஸோ நான் வந்து கலர் வந்து
ஒயிட்டுன்னு மாற்றிக்கிறேன். அந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஒயிட்டுன்னு வரும். இப்போ நான் ஹோவர் பண்ணும்போது தான் எல்லாம் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், ஹோவர் பண்ணும்போது ஒயிட்டாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வித்தை வந்து குறைச்சிக்கிறேன், பாதிக்கு பாதி அப்படின்னு சொல்லி வைக்கிறதுனால வித் வந்து 50% அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடில் போயிடும். பார்த்தீங்கன்னா அழகாக ரைட் சைடில் போயிடுச்சு. நான் எடுக்கும்போது அந்த ஃபுல் இதுவும் தெரியுது. ஸோ இப்போ அந்த ரைட்டை நான் தூக்கிட்டேன்னா டிஃபால்ட்டாக என்ன இருக்கும்னா லெஃப்ட் சைடில் தான் அந்த கண்டென்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா 50%ல் அந்த கண்டென்ட் வந்து லெஃப்ட்டில் இருக்கும். ஸோ நான் ரைட்டில் 0 அப்படின்னே வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து 0 அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் வந்து ஆட் பண்ணலாம், இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த லொரமிசம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து கொஞ்சம் சுட்டு திரும்பியும் போட போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன், இங்கேருந்து கொஞ்சம் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் பேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கிடைக்கும்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ இன்னொரு தடவை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இவ்வளோ கண்டென்ட்டே ரொம்ப பெருசாக தான் இருக்குது, போதும் இது. ஆனால் இப்போது எனக்கு அந்த சர்க்கிளில் வரும்போது அந்த கண்டென்ட் வந்து எனக்கு தெரியக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த சர்க்கிளில் உள்ள கண்டென்ட் வந்து நான் மறைக்க போகிறேன். அவ்வளோதான், மறைச்சிட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ண போகிறேன், அந்த சர்க்கிளில் உள்ள இந்த கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டென்ட்டை நான் வந்து மறைக்க போகிறேன். அந்த கண்டென்ட் அப்படின்னு கொடுத்தாலே அந்த எல்லாமே அந்த H1 பேராகிராஃப் எல்லாமே மறைஞ்சிரும். என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிள் ஒப்பாசிட்டியை குறைச்சிட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ ஒப்பாசிட்டி 0 அப்படின்னு கொடுத்தேன்னா எல்லாமே மறைஞ்சிரும். இப்போ பாருங்கள், நான் ஹோவர் பண்ணுறேன், ஒன்றுமே தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஹோவர் பண்ணும் போது எனக்கு வந்து அது 1ஆக மாறணும். ஒப்பாசிட்டி வந்து 1ன்னு வச்சுட்டேன்னா முடிஞ்சிடும். ஸோ அந்த ஹோவர் பண்ணும் போது அந்த கண்டென்ட்டோட ஒப்பாசிட்டி வந்து 1ன்னு வச்சுட்டா முடிஞ்சிருச்சு. இப்போது நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து அழகாக தெரியுது, மற்றபடி போயிடுச்சு. இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் டைப்பிங்கில் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், டிரான்சிஷன் வந்து ஸ்பீடாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் 1 செகண்ட்னே வச்சுக்கிறேன். ஸோ டிரான்சிஷன் 1ன்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து 1 செகண்டுன்னு கொடுங்க, 1S கொடுங்க. நான் அந்த வீடியோ எடிட்டிங்கில் வந்து அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கரெக்டாக 1Sன்னு கொடுத்துக்கோங்க. 1 செகண்ட் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு எஃபெக்ட் வந்து தெரியும். பார்த்தீங்களா, ஸ்மூத்தாக அப்படியே வந்துட்டு போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து அழகாக தெரியும். ஸோ அந்த நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, டிரான்சிஷன் 1Sன்னு கொடுத்துருக்கேன், அது வந்து நீங்கள் மறக்காமல் கொடுங்க. இப்போ இதை வந்து ரெஸ்பான்சிவாக பார்க்கலாம். ஸோ @media அப்படின்னு சொல்லி அந்த மீடியா query வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனுங்கிறது எல்லா ஸ்க்ரீனுக்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வித் வந்து 576 பிக்சல். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஹோம் பேஜுக்கு வந்து மீடியா query எழுதணும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணேன். இல்லை நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றாவே சொல்கிறேன், ஒவ்வொன்றையும் நான் வந்து ரெஸ்பான்சிவாக மாற்றுறது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் அந்த சர்க்கிளை மட்டும் நான் வந்து ரெஸ்பான்சிவாக மாற்றுறேன். ஸோ அந்த சர்க்கிளை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து சின்னதாக வந்தோடனே எனக்கு அந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா சர்க்கிள், அதோட பேக்ரவுண்ட் கலரை மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஏதோ ஒரு நல்லா தான் இருக்குது. ஒரு ஒயிலைட் கலரில் பேக்ரவுண்டில் பளீர்னு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இந்த சர்க்கிளோட ஹோவர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இமேஜை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னோட இமேஜ் வந்து கொஞ்சம் ஓரமாக இருக்க மாதிரி இருக்குது நான் ஹோவர் பண்ணும்போது. ஸோ லெஃப்ட் வந்து 8% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது பாருங்கள், ஹோவர் பண்ண பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் கொஞ்சம் தள்ளி இருக்குது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டரில் வந்துருச்சு. ஆனால் இன்னும் சென்டராக தரல, ஏன்னா அந்த கண்டென்ட் வந்து என்னை இடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் என்ன சொல்ல, சென்டராக வரது உங்களுக்கு தெரியலை. நெக்ஸ்ட் சர்க்கிளை வந்து ஹோவர் பண்ணும்போது என்ன ஆகணும்னா, அதோட வித்து வந்து ரொம்ப என்ன சொல்ல அகலமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 700 பிக்சலில் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ வித்தை மட்டும் நான் குறைச்சிக்கிறேன், 400 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா 400ஓட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த ஹைட்டை கொஞ்சம் நான் என்ன சொல்ல கூட்டிக்கிறேன். ஸோ 600 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இந்த சைடில் விரிஞ்சிரும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ வித்து ஹைட்டு அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட் வந்து என்னோட இமேஜுக்கு கீழே கொண்டு வரணும்.
ஸோ அதனால் அந்த கண்டென்ட்டை தூக்கி இங்கே வந்து போடுறேன் மீடியா கொரிக்குள்ளே. ஸோ இங்கே கண்டென்ட் இதாக இருக்குது, இந்த ரெண்டையும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயும் அது வந்து கண்டென்ட் வந்து 0வாக இருக்கணும், ஒப்பாசிட்டி வந்து 0வாக இருக்கணும். அப்புறம் ஒப்பாசிட்டி வந்து இதில் வந்து ஹோவர் பண்ணும்போது 1ஆ இருக்கணும். நெக்ஸ்ட் வித் வந்து ஃபுல் வித்துன்னு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஹோவர் பண்ணும்போது எனக்கு பாதிக்கு பாதி தான் இருக்குது. ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா ஃபுல் வித்தும் எனக்கு வந்து அந்த அபவுட் மீ லோரம் இப்சம் அப்படிங்கிற டிஸ்பிளே. நெக்ஸ்ட் டாப்பில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், 60% கொடுத்தா எனக்கு கீழே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அழகாக என்னோட இமேஜுக்கு கீழே வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் பேடிங் வச்சுக்கிறேன், ஏன்னா அது இமேஜ் எல்லாம் அந்த ஒட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த அபவுட் மீ அதெல்லாம் ஒட்டி இருக்குது. இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா பேடிங்னா கொஞ்சம் கேப் போடும். ஸோ 4 பக்கமும் 15 பிக்சலில் கேப் போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக அழகாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தான் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது, என்ன இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள், பண்ண தான் எனக்கும் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோமை கிளிக் பண்ணுறேன், ஹோமுக்கு போகுது. ஆனால் அபோட்டை கிளிக் பண்ணுறேன், அபோட்டுக்கு வரல. ஸோ லாஸ்ட்டு ஒன்று இதை வந்து மறந்துடக்கூடாது. ஸோ அந்த அபோட்டை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த செகண்ட் லிங்க்கில் போய் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஹேர் சிம்பிள் போட்டு. கீழே வந்து ஒரு கோடு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடை பொறுத்தவரை அப்படி தான். ஸோ இப்போ அபோட்டை கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து வந்துருச்சு. ஹோமை கிளிக் பண்ணுறேன் போகுது, அபோட்டை கிளிக் பண்ணுறேன் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், நிறையா காத்திருக்கேன் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.